எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ரெகுலர் ரொட்டீன், அப்புறம் வந்துட்டு என்னோடய ரெகுலர் ரொட்டீன்லேயே எனக்கு கேக் ஆர்டர் வந்தால் நான் அதை எப்படி சமாளிக்கிறேன், எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ காலையிலே வந்து பசங்களை வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிட்டேன். ஸோ அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மதியத்துக்கு வந்து பருப்பு உருண்டை குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு ஒரு அரை கப்பு தான் வீட்டில் இருந்தது. ஸோ அதுவே போதும் நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு. அதை எடுத்து கழுவிட்டு ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நைட்டு வந்து பாத்திரம் கழுவி வச்சுருந்ததெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கடுத்து பாத்திரம் சேர்னதும் மதியம் லஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பாத்திரம் விலக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து ப்ளூ லேபிள் விஸ்கி பாட்டில் தீமில் வந்துட்டு எனக்கு கேக் ஆர்டர் வந்திருந்தது. ஈவினிங் வந்து 6 o'clock வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதுக்கு முந்தின நாள் நைட்டு வந்து கேக் பண்ணி வச்சுட்டேன். ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் கேக் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அன்றைக்கி எந்திரிச்சு காலைல கேக் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா லேட் ஆகும். ப்ளஸ் டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. கொஞ்சம் நேரமாவது ஃப்ரிட்ஜில் நம்ம கேக் பண்ணி வச்சா தான் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு ஃபில்லிங் பார்த்திங்கன்னா சாக்லேட் கேக் வித் கேரமல் ஃபில்லிங். ஸோ கேரமல் சாக்லேட் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து விப்பிங் க்ரீம் ஊற்றி அதை வந்து நல்லா வந்து மெல்ட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அவகேடோ சாண்ட்விச் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 அவகேடோ வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பெரிய பவுலில் போட்டுட்டு அதை நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் சால்ட்டு அப்புறம் பெப்பர் போட்டு அதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். புளிப்புக்கு வந்து சம்டைம்ஸ் சில பேர் தக்காளி சேர்த்துப்பாங்க. குட்டி குட்டியாக தக்காளி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் ஒரு 5 drops அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த ரெண்டு ஆப்ஷனுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தின்னான ப்ரெட் இல்லாமல் திக்கு ப்ரெட் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ப்ரெட்டு வச்சு இந்த அவகேடோ சாண்ட்விச் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த 2 ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அவகேடோ மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே வைக்கிறதுக்கு எக்கு வந்து முன்னாடியே பாயில் பண்ணி வச்சுருந்தேன். 3 எக்கு வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் ஒரு 2 எக்கு மட்டும் இப்போதைக்கு நான் உரிச்சிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 எக் மட்டும் உரிச்சிட்டு அப்புறம் ப்ரெட்டு வந்து டோஸ்ட் ஆயிடுச்சு. அதில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்துருக்கேன். அந்த அவகேடோவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த மாதிரி கட் பண்ண எக்கு வச்சுட்டு அப்புறம் சாட் மசாலா இருக்குது பார்த்திங்களா, அதை லைட்டாக தூவி விட்டு இன்னொரு ப்ரெட் வச்சு நான் வந்து இந்த மாதிரி சாண்ட்விச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை 2ஆக கட் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை அப்படியே நான் ஃபுல் சாண்ட்விச்சாக வச்சு சாப்பிட்டாலுமே அவகேடோ டேஸ்ட் பிடிச்சவங்களுக்கு இந்த சாண்ட்விச் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியும் கூட. என் ஹஸ்பண்டுக்கு ஒன்று பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன். பட் அவங்க வந்து பசங்க காலைல ஸ்கூலுக்கு அனுப்பும்போதே கொஞ்சம் பாதி அவங்கக்கிட்டேருந்து சாப்பிட்டாங்க. அதனால் பசி இல்லை, நான் வந்து ஒரு எக்கு மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்கில் மட்டும் சால்ட்டு பெப்பர் போட்டு அவங்க வந்து சும்மா பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நார்மலாக கேக் ஆர்டர் இல்லை, நார்மல் டேஸில் எனக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வேலையும் இல்லை அப்படின்னா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு திரும்ப போய் நானும் போய் படுத்துருவேன். ஸோ நான் மீனாட்சி பக்கத்தில் படுத்துருந்தோம் அப்படின்னா நாங்கள் ஒரு 10-10:30 வரை நல்லாவே தூங்குவோம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பசங்களை. பட் ஆனால் நான் வந்து இந்த மாதிரி எனக்கு ஆர்டர்ஸ் வேறு ஏதாவது வேலை இருந்தது அப்படின்னா அன்றைக்கி வந்து நான் தூங்க மாட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து மீனாட்சி வேகமாகவே முழிச்சு வந்துடுவா. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கெலாம் முழிச்சிட்டா. ஸோ முழிச்சிட்டு வரையும் வந்துட்டு அது வேணும், அவகேடோ சாண்ட்விச் வேணும் அப்படின்னு அழுதுட்டு இருந்தா. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு டயப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவளுக்கும் வந்து ஒரு அவகேடோ சாண்ட்விச் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அவளே சாப்பிட்டுப்பா அவகேடோ சாண்ட்விச். ஃபஸ்ட்டு என்ன சாப்பிடுவானா, கடிச்செல்லாம் சாப்பிட மாட்டான். அவகேடோ அந்த ப்ரெட்டு மேலே உள்ள ப்ரெட்டை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு உள்ள எக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து அந்த அவகேடோ ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்டு லாஸ்ட்டாக ப்ரெட்டு சாப்பிடுவாள். இந்த மாதிரி தான் அவள் சாப்பிடுவாள். சாப்பிட்டு முடிச்சோடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா குக்கும்பர் வேணும் அப்படின்னு கேட்டாள். ஸோ அதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் சால்ட் அதில் சும்மா லைட்டாக இருக்கிற மாதிரி
லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டு கொடுத்துட்டேன் அவளுக்கு. அவள் உட்காந்து டிவி பார்த்துட்டே கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்ருப்பா. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு 11 மணி வாக்கில் பார்த்திங்கன்னா லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பருப்பு உருண்டை குழம்புக்கு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் குழம்பு பண்ணுறதுக்கு பாத்திரத்தை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அந்த நல்லெண்ணெய் சூடாகிற அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா பொரியலுக்கு வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு அது தோலெல்லாம் சீவி வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அது மூணு பீட்ரூட் எடுத்து அது தோலெலாம் சீவி தனியாக வச்சுட்டேன். ஸோ அந்த கேப்பில் வந்து எண்ணெய் சூடானதும் சீரகம், வெந்தயம், கடுகு இது மூணுமே ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு பச்சை மிளகா ஒரு 3, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற குட்டி வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அந்த வெங்காயம் நல்லா வந்து ப்ரௌன் கலரில் மாறணும். ஸோ அது வர வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கிட்டேன். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பீட்ரூட் ஆல்ரெடி தோல் சீவி வச்சுருக்கேன் இல்லையா, அதை நல்லா கழுவிட்டு நல்லா அந்த மாதிரி கிரேட்டரில் போட்டு நல்லா அதை இலச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் தக்காளி இருக்குது பார்த்திங்களா, தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி அந்த மாதிரி கொஞ்சம் குட்டி மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துட்டு அது வதங்கணும். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். இது வந்து பீட்ரூட்டை வந்து தனியாக வேக வச்சிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்காமல் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பாட்டில் ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுட்டு இது கூட வந்து கொஞ்சம் பாசிப்பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நல்லா அது கூட சேர்த்து வேக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொரியல் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரெஷர் குக்கர் அந்த ஒரு ஆப்ஷனில் வச்சுட்டு விட்டுட்டேன். இது வந்து ரைஸ்க்கு வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. ஸோ ஆல்ரெடி கழுவி ஊற வச்சுருந்த ரைஸை நல்லா தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அரிசியும் சேர்த்தாச்சு. இங்கிட்டு வந்து பருப்பு உருண்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுருந்த பருப்பு, சீரகம், சோம்பு, அப்புறம் காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டுட்டு பூண்டு போட்டு நல்லா அரைச்சிட்டு அது கூட வெங்காயம், கொத்தமல்லி, சால்ட்டு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்துட்டு குட்டி குட்டி பவுலாக வந்து நான் வந்து உருட்டி வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இங்கே குழம்புக்கு பார்த்திங்கன்னா அந்த தக்காளியெல்லாம் லைட்டாக ஒரு மாதிரி மேஷ் ஆனதுக்கப்புறமா அதில் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் குழம்பு மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ ஒரு 1/2 கப் அளவு புளி தண்ணி, அப்புறம் நார்மல் ஹாட் வாட்டர் இருக்குது பார்த்திங்களா, குழம்போட கன்சிஸ்டன்சி என்ன மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த பருப்பு உருண்டையை வந்துட்டு இந்த மாதிரி குழம்பு அந்த இதில் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடி வச்சுட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அந்த பருப்பு உருண்டை அந்த குழம்புலே நல்லா வெந்து வர்றதுனால அந்த ஃப்ளேவர்லாம் அந்த குழம்புலே இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தனியாக வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சலாம். நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு அந்த குழம்புல இல்லாத டேஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி குழம்போடு வேக வைக்கும்போது இன்னமும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பீட்ரூட் பொரியலுக்கு நம்ம எப்போவுமே வழக்கமாக பண்ணுவோம் இல்லையா, தாளிப்போம் இல்லையா, சீரகம், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு காஞ்ச மிளகா அதுவும் போட்டு தாளிச்சிட்டு பீட்ரூட் வேக வச்சுருந்தேன் இல்லையா அதையும் போட்டுட்டு மஞ்சள் பொடி, உப்பு அது போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ காரத்துக்கு நான் அந்த காஞ்ச மிளகா சேர்த்தலையா அது மட்டும்தான் காரத்துக்கு. இது ரொம்ப வேக வைக்கலாம் இல்லை, ஆல்ரெடி காய் வெந்துருச்சு. சும்மா அந்த கொஞ்சம் ஃப்ளேவருக்காக தாளிப்பு ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா அதுக்காண்டி கொஞ்சம் வடச்சட்டியில் போட்டு தாளிச்சிட்டு லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் போதும். அது நல்லா அந்த மாதிரி தண்ணி இருந்தால் அதெல்லாம் வற்றி போய் வரோம் ஸ்டேஜில் அந்த மாதிரி துருவின தேங்காய் போட்டு பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிரும். இங்கே பருப்பு உருண்டை குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் 1 டீஸ்பூன் ஃபெனல் சீடு சேர்த்ததுக்கப்புறமா அதை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி குழம்புல சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டுட்டேன் குழம்ப. இங்கிட்டு பீட்ரூட்டும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அது தனி ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சாச்சு. ரைஸும் வந்து வடிய வச்சுருந்தேன் இல்லையா அதுவும் எடுத்து தனியாக வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பருப்பு உருண்டை குழம்பு நல்லா வந்து உருண்டையெல்லாம் வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை போட்டு அதையும் இறக்கி ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பருப்பு உருண்டை குழம்புக்கு எப்போயுமே பார்த்திங்கன்னா அப்பளம் இந்த மாதிரி பொரித்தோம் அப்படின்னா வடகம் அப்பளம் பொரிச்சா சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்க்கு. ஸோ அதனால் கொஞ்சம் அப்பளமும் நான் வந்து பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ மீனாட்சிக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு அப்பளம் பொரிச்சிக்கிட்டு இருக்கும் போதே கொடுத்தேன். ஸோ அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவள் இன்னொன்று வேணும் அப்படின்னு கேட்டுட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டா. இன்னும் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா எனக்கு அப்பளம் வேணும்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து நோன்னு சொல்லிட்டேன். லாஸ்ட்டாக வந்து அவனுக்கு ஒரு ஆப்பிள் இருந்தது. ஃபஸ்ட்டு ஆப்பிள் தான் எடுத்து சாப்பிட இது பண்ணால். பட் நான் அப்பளம் பொரிக்கிறத பார்த்தோன்னே ஆப்பிள் வச்சுட்டு அப்பளம் கேட்டால்.
பட் ஒரு அப்பளம் எடுத்து கொடுத்தோன்னே சாப்பிட்டதுக்கப்புறமா திரும்ப இன்னொரு அப்பளம் கேட்டாலாம். நான் அது ரொம்ப நோ சொன்னதும் சரி அப்போ ஆப்பிளாவது நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளே மைண்ட் மாறிட்டு அப்புறம் ஆப்பிள் கேட்க ஆரம்பிச்சிட்டா. அப்போவா நோ அப்பளம், நோ நோ நோ, வாங்க வா சோஃபால உட்காரலாம், வா வா. ஆப்பிள் வேணுமா? எடுத்துக்கோ, வா எடுத்துக்கோ. அம்மா க்ளீன் பண்ணி தரவா? எடுத்துக்கூட மாட்டேன், கழுவி கொடுக்குறேன்டா. ஸோ அதுக்கப்புறம் 1 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு லஞ்சுக்கு சாப்பிட வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அதுக்கப்புறம் லஞ்சுக்கு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கேக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் நான். பட் என்ன கஸ்டமர் அப்புறம் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து 6 o'clock வந்து பிக் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து நைட்டு 9 o'clock வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம கேக் டெக்கரேஷன் கொஞ்சம் லேட்டாகவே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெதுவாக தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தி, ப்ரோட்டீன் கூட, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதுக்கு பீட்ரூட் பொரியல் தனியெல்லாம் வைக்கணும் அவசியம் இல்லை. நம்ம நார்மலாக அப்பளம் மட்டுமே இருந்தாலே ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் கையோட பாத்திரமும் கழுவி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து சமைச்சது எல்லாமே வந்து பாத்திரம் எல்லாமே வந்து ஒரேடியா அந்த டைம்லேயே வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த போயிருக்கான் பாரு, இங்கே இருக்கா? எங்கே இருக்கு பனானா? ஆப்பிள் எங்கே இருக்கு? அப்படி ஆரஞ்சு இங்கே இந்த இருக்கு பாரு ஆரஞ்சு. என்ன வேணும் உனக்கு? ப்ளீஸ் ஸோ அப்புறம் ஆதிரன் வந்து 3 மணிக்கு வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். அவன் வந்தது பார்த்திங்கன்னா மீனாட்சி இன்னும் நல்லா குஷியாகி விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுவாள். ஸோ இவங்க 2 பேர் இருந்தாங்கன்னா டிவி பார்க்குறது ரொம்ப கம்மியான டைம் தான் டிவி பார்ப்பாங்க. மேக்ஸிமம் இவங்க 2 பேரும் அடித்து பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு சண்டை போட்டுப்பாங்க, நல்லா விளையாட செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதனால் நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 o'clock வந்து ஹரிக்கு பிக்கப். ஸோ ஹரிக்கு பிக்கப் முடிச்சுட்டு மீனாட்சிக்கு வந்து அன்றைக்கி பீடியாட்ரிஷியன் செக்கப் இருந்தது. ஸோ நான் வந்து போகலை, ஏன்னா இவங்க வந்து ஸ்கூல்லேருந்து ஆல்ரெடி வந்துடுவாங்களே, அதனால் நான் இவங்களை பார்த்துட்டு வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து மீனாட்சி அன்றைக்கி வந்து ஹாஃப் டே வந்து பர்மிஷன் போட்டிருந்தாரு ஆஃபீஸில். ஸோ லஞ்சுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க போகலை ஆஃபீஸ்க்கு. அதனால் செக்கப், பீடியாட்ரிஷியன் செக்கப் இருக்கிறதுனால ஸோ செக்கப் போயிட்டோம் அப்படின்னா அங்கே அசால்ட்டாக ஒரு 2 hours ஆயிரும், ரொம்ப லேட் ஆயிரும். அதனால் ஹாஃப் டே வந்து லீவ் போட்டாச்சு. ஸோ செக்கப் கூப்பிட்டு போயிட்டு என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு போயிட்டு வந்தாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து கேக் வந்து டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஷீட் கேக்கு ஃபஸ்ட்டு நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 9 x 13 inch அந்த மாதிரி ஒரு ஷீட் கேக் வந்து நான் பண்ணி முந்தின நாளே நைட்டு இந்த மாதிரி ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ அந்த ரேப் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு மேலே வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும் பார்த்திங்களா, அதனால் அதை எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துப்பேன். அப்பப்போ ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா பசங்க அல்லது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா சாப்பிட்டுக்குவோம் நாங்கள். இல்லை அதில் வந்து நான் சம்டைம்ஸ் வந்து ஃபில்லிங் இருந்தது அப்படின்னா ஃபில்லிங் போட்டு வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா மீதி மேலே உள்ள கட் பண்ண கேக்லலாம். அப்புறம் இதோட 4 ஓரமும் கட் பண்ணிவிட்டு ஒரு பாட்டில் ஷேப்பில் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். இல்லைனா ஃபஸ்ட்டே நம்ம வந்து
டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஃபில்லிங்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த பாட்டில் ஷேப்க்கு வந்து நான் கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள லேயரில் வந்து பட்டர் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு சுற்றி நடுவில் வந்து இந்த மாதிரி கேரமல் சாக்லேட் ஃபில்லிங் வச்சுட்டு திரும்ப மேலே கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, திரும்ப மேலே அந்த கேக் லேயரை வச்சுட்டு ஃபுல்லாக வந்து பட்டர் க்ரீம் வச்சுட்டு ஃபுல்லாக ஃபினிஷிங் கொடுத்துக்கிட்டேன் நான். அந்த பட்டர் க்ரீம் உள்ளே வச்சுருக்கிற ஃபில்லிங்லாம் வெளியே வராத அளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஓரங்கள்லாம் நம்ம பட்டர் க்ரீம் வச்சு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அது செட் ஆயிரும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு க்ரம் கோட் மாதிரி இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் சுற்றி க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து கேக் பண்ணுறதுக்கு இன்னும் நமக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு கொஞ்சம் பட்டர் க்ரீம் வந்து பண்ணிட்டேன், அமெரிக்கன் பட்டர் க்ரீம். அதில் கொஞ்சம் பட்டர் க்ரீம் மட்டும் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு ப்ரௌன் கலர் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா பாட்டில் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி அவங்க எனக்கு வந்து பிக்சர் அனுப்பிச்சிருந்தாங்க இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதில் வந்து ப்ரௌன் கலரில் இருந்தது. ஸோ அதனால் ப்ரௌன் கலர் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மேலே இன்னொரு கோட்டிங் வந்து பட்டர் க்ரீம் வச்சு நான் அப்ளை பண்ணிட்டேன். மேக்ஸிமம் எனக்கு வர்ற கேக்கில் வந்துட்டு ஃபாண்டன்ட் ஒர்க்கு முடிஞ்ச வரை நான் வந்து அவாய்ட் பண்ணுவேன். ரொம்ப ஃபாண்டன்ட் ஒர்க்கு வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுவும் கிட்ஸு ரொம்ப சாப்பிட்றாங்க அப்படின்னா முடிஞ்சளவு என்னால் கையில் என்ன பண்ண முடியுமோ அந்தளவு நான் பண்ணுவேன். பட் கஸ்டமர் வந்துட்டு வேணும், இல்லை எனக்கு ஃபாண்டன்ட் ஒர்க் இருந்தால் பரவாயில்ல, எனக்கு டிசைன் தான் முக்கியம் அப்படின்னு சில கஸ்டமர் வந்து நமக்கு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நான் தாராளமாக ஃபாண்டன்ட் வச்சு நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பீடியாட்ரிஷனை காட்டிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஹரி ஆதிரனை கூப்பிட்டுட்டு போயிட்டு ஹரி வந்து கிட்டத்தட்ட 1 மாதமாக டோனட் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ எப்போயாவது தான் வாங்கி கொடுப்போம் இந்த மாதிரி டோனட்டெல்லாம். அதனால் சரி நான் கூப்பிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் 3 பேரையும் கூப்பிட்டுட்டு டோனட் கடைக்கு போயிட்டு வந்தாங்க. கேக் டெக்கரேஷன்லாம் முடிச்சுட்டு மேலே வந்து கேக் ஆர்டர் வந்து ஒரு 4 days முன்னாடி தான் வந்தது. ஸோ என்னால் எடிபிள் பிரிண்ட் வந்து அரேஞ்ச் பண்ண முடியாது, கம்மியான டைம் இருக்கிறனால. அதனால் நான் முன்னாடி கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ நார்மலாக ஃபோட்டோ பிரிண்ட் மாதிரி நான் எடுத்து கேக்கில் வச்சு கொடுக்குறேன், பட் நீங்கள் கேக் கட் பண்ணிவிட்டு அந்த இதை எடுத்துருங்க, அது எடிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. கொஞ்சம் ஃபாண்டன்ட் ஒர்க் இருந்தது, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அக்சசரிஸ் வைக்கிற மாதிரி. ஸோ அதை மட்டும் வச்சுட்டு நான் கேக் ரெடி பண்ணி எடுத்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா நைட்டு 9 மணிக்கு தான் கஸ்டமர் வாங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா மதியம் வச்சுருந்த பருப்பு உருண்டை குழம்பு கொஞ்சம் இருந்தது. ஸோ கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டேன். தோசை ஊற்றி அன்றைக்கி நைட்டு நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்டோம். அப்புறம் வந்துட்டு முந்தின நாள் நைட்டு வச்ச தக்காளி கார சட்னி கொஞ்சம் இருந்தது. ஸோ அதையும் எடுத்து 3 இதுவும் வச்சு நாங்கள் தோசைக்கு சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ அப்புறம் ஹரி ஆதிரன் வந்து எப்போயுமே தோசை சாப்பிட்டுட்டு ஹாஃப் ஆயில் கேட்பாங்க. அவங்க 2 பேருமே ஹாஃப் பாயில் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. மீனாட்சியும் நல்லா சாப்பிடுவா. பட் நான் மீனாட்சிக்கு வந்து கையில் அவள் கொடுக்க மாட்டேன், ஏன்னா அவள் தனியாக அவளே சாப்பிடுவா. இது சாப்பிட்டானா ஃபுல்லாக வந்து பாலாக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் ஆயிலாக கொடுக்க மாட்டேன். ஸோ அவங்க வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் இவங்க வந்து 3 பேரும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. விளையாண்டுட்டு அவங்களுக்கு மறுநாள் வந்து ஸ்கூல் இருந்தது ஹரி ஆதிரன் அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்கள வேகமாக படுக்க வைக்கணும் இல்லையா. ஸோ அதனால் அவங்க 2 பேரையும் மட்டும் நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெட்ரூமில் வந்து மீனாட்சி புக்ஸ் எல்லாம் எடுத்து அங்கங்கே போட்டிருந்தா. ஸோ அதை க்ளீனப் பண்ணிவிட்டு படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் வந்து தூங்க வச்சாச்சு. சூப்பர், குட் ஜாப். ஹரி பண்ணுவோம் இடத்துல போயிட்டு. மீனாட்சி. ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்துட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டுருக்கோம், ஒரு 20 minutes ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே போய் நம்ம கேக் எடுத்து வெளியே வச்சிடலாம், ஏன்னா அவங்க நைட்டு போய் கட் பண்ணுவாங்க. அதனால் பட்டர் க்ரீம் தான், இங்கே வேறு டெம்பரேச்சர் பயங்கர கோல்டாக இருக்குது. அதனால் வெளியே வச்சுருந்தாலே ஒன்றும் ஆகாது நமக்கு பட்டர் க்ரீம். ஸோ வெளியே எடுத்து வச்சுட்டேன். அது வேணாமா?
அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ எல்லாம் அந்த இடத்த கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு கஸ்டமர் வந்துட்டு கேக் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் ஒரு கேக் ஆர்டர் இருந்தது. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டர் ஸ்காட்ச் கேக். ஸோ கேக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 இன்ச் கேக் வந்து 4 லேயர். ஸோ நான் கேக் பண்ணி கரெக்டாக வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் அன்றைக்கி நைட்டு வந்து நான் தூங்க போனேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.